வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு நெத்திலி கருவாடு வச்சு ஒரு தொக்கு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ இந்த சைஸ்ல நான் கொஞ்சமா புளி எடுத்திருக்கேன். இதை கரைச்சி நம்ம வடிகட்டி இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கரைச்சாச்சு. இப்போ புளியை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நெத்திலி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுட தண்ணியில வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சூப்பரா எண்ணெய்லாம் ஓரத்துல பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான கருவாடு தொக்கு ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.